அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற திக கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி சைவ மற்றும் வைணவம் குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கிடையே பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கம் செய்ய கோரி வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் பொன்முடியின் பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என்று கண்டனம் தெரிவித்த நீதிபதி, அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா, பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக 5 புகார்கள் பெறப்பட்டுள்ளன என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பொன்முடியின் அவதூறு பேச்சுக்கு வீடியோ ஆதாரம் உள்ளது. புகார் இல்லாமலேயே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் பொன்முடி மீதான ஒரு புகார் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் 4-5 வழக்குகள் பதிவு செய்தால் நீர்த்து போய்விடும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ள நீதிபதி வழக்கின் விசாரணையை வருகிற 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்.